வெல்கம் பேக் குக்கி குக்கி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம அத்தோல காலையில செஞ்சிருக்கோங்க. அதுல நான் கொஞ்சோண்டு எடுத்து வச்சு நம்ம ஒரு போண்டா பண்ணலான்னு பண்ணியிருக்கிறேங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். என்னடா அத்தோல எப்படி போண்டா செய்யறதுன்னு யோசிக்காதீங்க, ட்ரை பண்ணி பாருங்க. எதுவுமே சூப்பரா இருக்கும். நம்மளும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்மளும் அத்தோ போண்டா செய்யலாங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போகலாம். நான் அத்தோவில் கொஞ்சம் செய்கிறப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேங்க இந்த பவுலில். இது எதுக்காகனா நான் போண்டா செய்யலானுங்க. இதில் வந்து நம்ம மேகியில் கூட தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு பிடிச்ச எந்த பிராண்டோ அதில் கூட நீங்கள் போண்டாவாக செய்யலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அத்தோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ அத்தோவை இதில் போட்டுக்கலாங்க. கடலை மாவு நல்லா சளிச்சு வச்சுருக்குறேங்க. இது வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ எடுத்து வைக்கிறீங்களோ அத்தோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்காங்க. சளிச்சு எடுத்துக்காங்க. எந்த மாவு வாங்கினாலும். நான் டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். அரிசி மாவு வந்து 3/4 கப் எடுத்துருக்குறேங்க. ரொம்ப சேர்த்த வேண்டாம், மீடியமாக சேர்த்திக்காங்க. 3/4 கப்பு நீங்கள் இல்லைனா 1/2 கப் எடுத்துக்காங்க. இந்த அரிசி மாவு இதுக்கெல்லாம் தேவையான அத்தோல ஏற்கனவே உப்பு இருக்குதுங்க. ஆனால் அரிசி மாவுக்கு வந்து தேவையான அளவு லேசாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்காங்க. இந்த அரிசி மாவு இதுக்கெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக மிளகாத்தூள், சாதாரண மிளகாத்தூள் தான் போடுறேங்க, அளவாக போட்டுக்காங்க. சோடா உப்பு வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்காங்க, ரொம்ப போட வேண்டாம், ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டுக்காங்க. கொஞ்சோண்டு புதினா தழை, பொடிசாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் போட்டுடலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் கலந்துடலாங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், அத்தோலையே கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படி உங்களுக்கு பத்தலை என்ன வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்காங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி போண்டாவனால இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு இப்படி லேசாக அப்படி பிடிச்சிக்காங்க. அப்போ தான் நல்லா மாவு உள்ள நல்லா வேகுங்க. பார்த்து மெதுவாக போடுங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒவ்வொன்றா போட்டு போட்டு எடுத்துடலாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். டீ போடுற டயத்தில் நம்ம இதை போண்டா போட்டு எடுத்துடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிட்ருக்குதுங்க. போட்டதையும் உடனே திருப்பி விட வேண்டாம், மெதுவாக திருப்பி விடுங்க. ஏன்னா இது அத்தோ வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எல்லாம் பண்ணியிருக்கிறோங்க. இந்த கடலை மாவு அரிசி மாவு மட்டும் வேகிறதுக்காக தான் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறோம். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குனால தான் அரிசி மாவு போடுறோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அத்தோ போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்துக்காங்க. அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக கிடைக்கும், அரிசி மாவெல்லாம் போட்டதுனால. இந்த ஜலடை இருந்ததுன்னா அதில் போட்டு எடுத்துக்காங்க. எண்ணெயில் செய்கிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க, பார்த்து பண்ணுங்க. அவ்வளோதாங்க. மீதி இருக்க மாவையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாங்க. அத்தோ போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அத்தோ போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவும் நல்லா இருக்கு. என்னப்போ போண்டா போடுறப்போ மட்டும் தண்ணியில் கையை நனைச்சிட்டு லேஸ் அப்படி உருண்டை பிடிச்சி இந்த கட்டை விரல லேஸ் அப்படி அமுத்தி கொடுத்து உள்ளே போடுங்க. அப்போ சீக்கிரமாக வெந்துடும். நம்ம ஏற்கனவே அத்தோ வேக வச்சதுனால உள்ளே இருக்க மாவெல்லாம் வேக வேண்டியது இல்லைங்க. மேலே இருக்க அந்த அரிசி மாவு கடலை மாவு மட்டும் வெந்தால் போடுங்க. சீக்கிரமாக 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க, சீக்கிரமாக போட்டு எடுத்துடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க. நம்ம வேறொரு வீடியோவில் வேறொரு டிஷ்ஷோட சந்திப்போங்க. இதில் ஒன்று இது எப்படி இருக்கு நம்ம டேஸ்ட் பார்த்துடலாங்க. இப்போ பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக இருக்கு. ரொம்பவும் நல்லா இருக்குங்க. உள்ள கிரன்ச்சியாலாம் இருக்காது. உள்ள நம்ம வந்து அத்தோ இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஜூஸியாகவும் கொஞ்சம் இதுவாக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.